ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இதை நம்ம முந்தின நாள் நைட்டே நம்ம பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிட்டோம்னா மறுநாள் காலையில் நம்ம வேலைக்கு போகும்போது எடுத்து சாப்பிட்டு போயிடலாம். குழந்தைங்களுக்கும் கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கே நான் சியா சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே சியா சீட் இதில் இருக்க எல்லா பொருட்களுமே உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் கூட்டியோ குறைச்சிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பொருட்களை மாற்றி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஐடியாக்காக தான் நான் இது போட்டிருக்கேன். அப்புறம் வால்நட் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கிரனோலா எடுத்து வச்சுருக்கேன் நான். இந்த இதில் வந்து ஹனி நட்டு, இதில் வந்து ஆல்மண்டு, அப்புறம் கோகோனட் எல்லாமே இருக்குது. இது உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் சீரியல் யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த சீரியல் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே ஸ்ட்ராபெரி, ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி பெரிஸ், இது வந்து பெரி சீசன் கிடையாது, அதனால் ஃப்ரோசன் பெரி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பிளாக்பெரி, ப்ளூபெரி அண்ட் ராஸ்பெரி இருக்குது. அதுக்கப்புறம் நாம் இதுக்கு தயிர் சேர்க்க போகிறோம். இது வந்து க்ரீக் யோகட்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து நல்லா திக்காக இருக்கும், நல்லா லூஸாக இருக்காது. ஸோ அது வந்து உள்ளே நம்ம வைக்கும்போது நல்ல லேயராகவும் நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்புறம் நான் ஆல்மண்ட் மில்க் சேர்க்குறேன். நீங்கள் பசும்பால் சேர்க்கறதா இருந்தால் பசும்பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்க்கலாம். முதல்ல நம்ம எல்லா அந்த கப்லையும் நம்ம எடுத்து வச்சுருக்க சியா சீட்ஸ் போடலாம். ஏன்னா நம்ம முந்தின நாள் நைட்டே இதை பண்ணி வச்சிடுறதுனால சியா சீட்ஸ் வந்து நல்லா ஊறிடும். இப்போ நம்ம அதை ஊறுறதுக்காண்டி நான் இங்கே வந்து ஆல்மண்ட் மில்க் சேர்க்குறேன். ஸோ நான் முந்தின நாள் நைட்டே நம்ம சமையல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் வேலையை முடிச்சுட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா மறுநாள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம எடுத்து சாப்பிட்டு போயிடலாம். இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராபெரிஸ் போடுறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா தான். நீங்கள் வந்து இதே மாதிரி மற்ற பழங்கள் ஏதாவது பனானா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது பழங்கள் நீங்கள் சேர்க்குறதுனா கூட ஆப்பிள் கூட இல்லை நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த உங்கள் ஐடியாவுக்கு தகுந்தாப்புல நீங்கள் இதை மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்க க்ரீக் யோகர்ட் சேர்க்குறேன். க்ரீக் யோகர்ட் தயிர் மட்டுமே நீங்கள் வந்து க்ரீக் யோகர்ட் சேர்த்தா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா நம்ம தயிர் வந்து நல்லா கெட்டியான தயிராக, நல்லா வின்டர் சீசனில் வந்து கெட்டியான தயிர் இங்கே எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அந்த மாதிரி தயிர் எடுத்து இதில் நீங்கள் லேயர் போடலாம். நான் இங்கே எல்லாத்துலேயும் ரெண்டு ஸ்கூப் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்கூப் மட்டும் கூட போட்டால் போதும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஹனி நட் இருக்குல்லையே, அது எல்லாத்தையும் இதில் சேர்க்குறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பெரிஸ் இருக்கு இல்லையா, பிளாக்பெரிஸ், ப்ளூபெரிஸ் அண்ட் ராஸ்பெரிஸை வந்து இதில் ஒரு லேயராக போட்டுடலாம். இதில் நீங்கள் வந்து மாதுளம்பழம் சேர்க்கலாம், கொய்யாப்பழம் சேர்க்கலாம் லேயர் போடுறதுக்கு. அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாழைப்பழம் சேர்க்கலாம், பேரிக்காய் இருந்தால் அதுவும் சேர்க்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. பெரிஸ் தான் சேர்க்கணும் இல்லை, நீங்கள் மற்ற பழங்களும் தாராளமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன் வால்நட்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறது இதில் மேலே லேயர் சேர்க்குறேன். இதுக்கு பழங்க நீங்கள் பாதாமோ இல்லை பிஸ்தாவோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து சாப்பிட்றலாம். டெசர்ட்டுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். சின்ன சின்ன கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கட்டாயம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இங்கே வந்து பிளெயின் யோகர்ட் சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வெண்ணிலா ஏதாவது ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி யோகர்ட் ஏதாவது அது மாதிரி கூட ஏதாவது சேர்த்துக்கலாம், குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னா. இது உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் இதை. ஓகே, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் வந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.